Hello, how are you doing? This video deals with the preposition of time for grade 9, 10 and 11 students. First of all, let's study the sentences and find out the preposition. Grade 6 இலிருந்து preposition நாங்கள் கற்று வருகின்றோம். So it will be an easy task to you. Okay, let's check the answers. The words in yellow colors are preposition. Prepositions are words which are used to show time, position, place, direction and purpose. அதாவது time, position, place, direction மற்றும் purpose போன்றவற்றை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும் சொற்கள் preposition ஆகும். Today we are going to get to know about the prepositions of time which are used to show time in sentences. We can divide the preposition of time into two. First one is basic time prepositions and the second one is functional time prepositions. Basic time prepositions show specific time. அதாவது குறித்த நேரத்தை மட்டும் காட்டும் prepositions basic time prepositions ஆகும். So at, in, on என்பவை basic time prepositionக்கு உள்ளடக்கக்கூடியவை. Let's study the table to understand the basic time preposition. First column shows the preposition and the second column shows time categories. At பயன்படுத்தப்படும் time categories clock times அதாவது நாங்கள் மணிக்கூடல் பார்க்கும் நேரங்கள் night மற்றும் weekend. In இது பின்வரும் time categoriesக்குள் வரும் months, years, morning, afternoon, evening, centuries போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படும். Right. On பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் days, dates, holidays. You can see more example about the basic time prepositions and example. Yesterday. Yesterday, tomorrow போன்ற சொற்களுக்கு முன்பு preposition பாவிக்கப்படுவதில்லை. அதே போல் next மற்றும் last போன்ற சொற்களுக்கு அடுத்ததாக ஏதாவது டைமை குறிக்கும் சொற்கள் வந்தால் அவற்றிற்கு முன்பும் preposition பாவிக்கப்படுவதில்லை. Prepositions which show two or more events relate to each other in time. அதாவது குறித்த நேரத்தில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நிகழ்வுகளை தொடர்புபடுத்தும் prepositions functional preposition ஆகும். Okay, let's talk about the functional prepositions one by one. Before குறித்த நேரத்திற்கு முன்பு my brother eats breakfast before work. வேலைக்கு முன்பு எனது பிரதர் breakfast சாப்பிடுகிறவர். Right. After குறித்த நிகழ்வு அல்லது நேரத்திற்கு பின்பு my brother plays cricket after work. வேலையின் பின்பு எனது பிரதர் கிரிக்கெட் விளையாடுகின்றவர். ரைட். ஃப்ரம் டு குறித்த ஒரு நேரத்திலிருந்து இன்னும் ஒரு நேரம் வரைக்கும் மை பிரதர் ஒர்க்ஸ் ஃப்ரம் 9 AM to 5 PM. மை பிரதர் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்கின்றவர். ரைட். அன்டில் ஓ டில் குறித்த நேரம் வரை. மை பிரதர் ஒர்க்ஸ் till 5 o'clock. 5 மணி வரை எனது பிரதர் வேலை செய்பவர். 4 மொத்த நேரத்தை இது குறிக்கின்றது. மை பிரதர் ஒர்க்ஸ் ஃபார் 8 hours. எனது பிரதர் 8 மணித்தியாலங்கள் வேலை செய்கின்றவர். டியூரிங் குறித்த நேரத்தினுள் மை பிரதர் ஹேஸ் a cup of tea during the break. இடைவேளை நேரத்தில் எனது பிரதர் கப் ஆஃப் டீ கொடுக்கின்றவர். பை
கிட்டத்தட்ட குறித்த நேரம் அளவில். My brother wakes up by 5 am. கிட்டத்தட்ட 5 மணி அளவில் எனது பிரதர் நித்திரையால் எழும்புபவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரெபோசிஷன்ஸ் ஆஃப் டைம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவை சம்பந்தமான மேலதிக எக்ஸசைஸ் இனி வரும் வீடியோகளை நாங்கள் பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். டேக் கேர்.